வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் துறை தலைவர்கள், ஆணையர், செயலர் போன்றோர் மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக எளிதில் அணுகக்கூடிய வகையில் இவை இருக்கிறதா அப்படின்ற பார்வை கடந்த காலங்களிலிருந்து இப்போது வரைக்குமே எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது சமூகத்தில் உடலின் அங்கங்களை இழந்து மேலும் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு செயலை நாமளும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளும் பொழுது நமக்கு வேறு சில உடல் உபாதைகளோடு, அங்கம் இழந்த உபாதைகள் இல்லாமல் வேறு சில உபாதைகளோடு நாம் என்ன செய்யறோம், இந்த வாழ்வாதாரத்தை நகர்த்தி கொண்டிருக்கும் இந்த சூழல்ல நமக்கான தலைமை, நமக்கான அலுவலகம் நமக்காக இயங்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க நாம வைக்கிறோம். இந்த சூழல்ல நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, நாம இவர்களை எளிதாக அணுக முடியுதா அப்படின்னா, இங்கு பல கேள்விகள் கடந்த காலங்களில் நமக்கு கிடைச்ச அந்த கஷ்டமான அணுகுமுறைகளை வச்சுதான் நாம இப்போ அது ஒரு பார்வையா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இங்க பல சட்டங்கள் இயற்றப்படுது. பல அதாவது பாத்தீங்கன்னா பல ஜிஓ நமக்காக அரசாணைகள் வெளியிடப்படுகிறது. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்களா? இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்க வேண்டியவங்க யாரு? சரி, நாம போராடுறோம். நம்மளுடைய போராட்டத்திற்கு அவங்க ஏன் போராடுறாங்க? இந்த போராட்டத்தை தீர்த்து வைக்க வேண்டியவங்க யாரு? நமக்கு எல்லாமே, நமக்கு எல்லாமுமாய் இருக்க வேண்டியவங்க யாரு அப்படின்ற இந்த கேள்வி எழுது. இன்னைக்கு சமூகத்தால், உறவுகளால் புறந்தள்ளப்பட்டவங்க தான் மாற்றுத்திறனாளிகள். குறிப்பா நமக்கு ரொம்பவும் நெருக்கமானவங்க கூட நம்மள என்ன செய்யறாங்கன்னா, அங்கங்களை இழந்தவர்கள் அப்படின்ற ஒரு இது இல்லாம இவர்கள் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ரொம்ப சிரமம், இவர்களுக்கு வருவாய் குறைவுன்ற காரணத்தினால தாய் தந்தையரே கூட புறக்கணிக்கிற ஒரு சூழல்ல தான் இருக்கு. ஏன்னா அவர்களுடைய வயதான காலத்துல அவங்களை யார் பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் தராங்களே தவிர நம்மை போன்றவர்களை அவங்க பொருட்படுத்துறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நமக்கான ஒரு அமைப்பு, நமக்கான ஒரு தலைவர், செயலர் போன்றவர்களை வைத்து நமக்கான ஒரு இது அரசாங்கமே ஒதுக்கி இருக்கும் போது, மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு துறையை ஒதுக்கி தந்திருக்கும் போது, இந்த துறையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நாம பார்க்கும்போது, நமக்கு தேவை என்னவோ, நாம நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக நாம போராடும் போது நம்மளுடைய போராட்டத்தோடு பயணித்தோ அல்லது நம்மளுடைய போராட்டத்தை வெற்றி பெற செய்வதோ தானே நமக்கு தலைமையா இருக்கவங்களுடைய செயல். அப்படி இருக்கும்போது நாம நேர்மையாக நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக, நம்மளுடைய இதுக்காக நம்ம கேட்கறது என்னன்னா, வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்கும்போது, அப்போ இங்க நமக்கு கிடைக்கிற பதில் என்ன? அந்த அப்படிப்பட்ட சூழல்ல நாம என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு நீங்க எங்களுடைய வாழ்வாதாரமா நீங்க வேலை வாய்ப்பை தானே முன்னுரிமையா தரணும். அதை கேட்டு நாங்க போராடும் பொழுது எங்களுடைய போராட்டத்தை கலைக்கிறது யாரு? அந்த கலைக்கிறவங்களை தான் நம்ம கேள்வியா கேட்கிறோம். இந்த கலைக்கிறவங்க பாத்தீங்கன்னா, நாம சொல்ற இந்த உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் கலைக்கு முற்படுறீங்க? எங்களோட சேர்ந்து பயணித்தல்லவா நீங்க எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வெற்றியை தர வேண்டியவங்க அல்லவா? நீங்க எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வெற்றியை தர வேண்டியவர்களே நீங்க தானே. அதாவது இப்போ சொல்றோம், நமக்கு கார்டியன், பேரண்ட், நமக்கு பாதுகாவலர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு துறை தலைவராக ஒருத்தர் இருக்கும் பொழுது, அதுவும் சமூகத்தினுடைய கடைநிலையில் இருக்கக்கூடிய, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள், விளிம்பு நிலை மக்களின் துறை அது. அந்த துறை தலைவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த விளிம்பு நிலை மக்களுக்கான தேவைகள் என்னவோ அதை பெற்று தர வேண்டியது அவங்களுடைய கடமை தானே. அப்போ இவர்கள் தேவை நல்ல ஒரு உண்மையான தேவை என்ற பட்சத்துல அவங்களுக்காக நீங்க வெறும் அரசாணையும் இதையும் போட்டு அவங்க என்ன செய்றீங்க, அது அப்படியே அன்னைக்கு மழுப்பி அங்க அனுப்புறது, இப்படி பல அரசாணைகள் அங்க கிடப்புல போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த துறை எங்களுடைய நலன் சார்ந்து செயல்படுதா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது இல்லையா? இப்போ இதுதான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஐயா, நீங்க என்ன செய்யணும்னா, எங்களுடைய தேவை அதாவது நம்ம மாற்றுத்திறனாளிகள் துறை செயலரோ தலைவரோ எங்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களை மட்டும்தான் அங்க போடப்படுது. அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, கருணை உள்ளவர்களாக, எப்படி கருணைன்னா சாதாரண கருணை இல்லை, அப்படி ஒரு கருணை உள்ளவர்களாக அல்லவா நீங்க இருக்கணும். எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது அரசுகிட்ட பேசி அதை தெளிவுபடுத்தி, இவர்கள் இயலாதவர்கள் இப்படி இருப்பாங்க, இவர்களுடைய வாழ்வாதாரம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி அவங்களுக்கான தேவைகளை பெற்றுத்தர வேண்டிய முதல் கடமை உங்களுக்கு மட்டும்தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது
இங்கு பல அரசாணைகள் வந்து ஒரேடியா எடுக்கப்படுது. அதே நாமளே சொல்றோம். நாம போய் கேட்கிறோம், ஐயா நீங்க வந்து எங்களுக்கு இப்படி ஒரு அரசாணை இருக்கு, கலைஞர் போன்ற மாபெரும் ஆளுமைகள் கொடுத்த அரசாணை, அந்த அரசாணையை வந்து நீங்க நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்னா, ஒரு அதிகாரி செயலர் வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த அரசாணையை தூக்க போறோம். தூக்குறதுக்கு எங்களுக்கு எதுக்குங்க எங்களுடைய துறையில தலைவர், எங்களுடைய செயலர் வேணும்? அப்போ அப்படி தூக்குறீங்கன்னு சொன்னா நீங்க ஒட்டுமொத்தமாவே என்ன பண்ணிடணும், அந்த துறையே இல்லாம இருந்தாட்டே பெஸ்ட் தானே. நாங்க வந்து யாரையும் கேட்க போறது இல்லை. இந்த துறையே இல்லைன்னு சொன்னா நாங்க யாரையும் போயிட்டு எதுவும் கேட்க போறது இல்லை. நீங்க உதாரணத்துக்கு வந்து நீங்க எங்களை எதுவுமே செய்யல, எங்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுடைய தேடல்களை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் தேடி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பாதி சோறு பாதி நேரம் இல்லைன்னு சொல்லி விடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பாதி நேரம் வந்து உங்களுக்கு உணவு தருவோம், பாதி நேரம் வந்து ஒரு வேளை உங்களுக்கு உணவு போடுவோம், மிச்சம் 2 வேளை நீங்க பாத்துங்கன்னு சொல்லும்போது தான் இங்க பிரச்சனை உருவாகுது. அதைத்தான் நாம் கேட்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய நீங்களே இப்படி இப்படி பாரபட்சம் பார்த்து செயல்படும் போது அதிலிருந்து அதற்கான தீர்வு எப்படி கிடைக்கும், முழுமையான தீர்வு எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றதுதான் இங்க கேள்வியா இருக்கு. அப்போ இதை தான் நம்ம தொடர்ச்சியா வைக்கிறோம். அப்போ இங்க நீங்க போய் மீட்டிங் நம்ம என்ன பண்றோம், திடீர்னு போயிட்டு பாக்குறோம், அதிகாரியை சந்திக்கும் போது அவங்க சொல்றாங்க முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருந்து வெளியில இருந்து வரவங்க பாத்தீங்கன்னா யாரும் வந்து மாற்றுத்திறனாளியா இல்லை. அப்ப சரி நம்ம நலன் சார்ந்த இது கூடுதல் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாமளும் அவங்கள காத்திருந்து பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு இதுவுமே நிறைய அரசாணைகள் போட்டு அது அப்படியே ஒரு அரசாணை கூட இப்போ வரைக்குமே வந்து முழுமையாக செயல்படுத்தப்பட்டதான்னா கேள்விக்குறி. சரி, நீங்க வெறும் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கு கொடுக்கறது, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி கொடுக்கறது, இது மாதிரி சின்ன சின்னது கையில வந்து இப்ப சுத்தி போற மாதிரி அந்த வாகனங்கள், சைக்கிள் 3 சக்கர சைக்கிள் தர்றது, கையில வந்து மிதிக்கிறது, அப்படி அந்த மாதிரியான வாகனங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சமூகத்துல சின்ன சின்ன சங்கங்கள் செய்யக்கூடிய செயலை வந்து நீங்க செய்ய வேண்டியதானா, இது அரசு செய்ய வேண்டிய செயலா அப்படின்ற கேள்வியும் நமக்கு இதுக்குள்ள எழுது. அப்ப நாங்க கேட்கறது என்ன, இங்க இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சமான மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க சொன்னீங்க 3% இடஒதுக்கீடின் படி நாங்க தந்துடுறோம்னு சொன்னாலே, அந்த 3% இடஒதுக்கீடின் படி இங்க வேலை வாய்ப்பு கொடுத்தாலே இருக்கிற அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்குமே தந்துடலாம். ஆனா கடந்த 5 ஆண்டு காலமா எதுவுமே செய்யாம வெறும் விளம்பரத்துல மட்டுமே ஓடிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இது மாதிரியான விளம்பரங்கள் ஓடிட்டு இருந்த காலத்திலேயே கூட இந்த துறை தலைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, மாற்றுத்திறனாளி பக்கம் நின்னாங்களா, அரசின் பக்கம் நின்னாங்களான்ற கேள்வி எங்களுக்குள்ள எழுது இல்லையா? அப்ப இந்த துறை தலைவர்கள் அத்தனை பேரும் செய்த சாதனை தான் என்ன, எங்களுக்காக அவங்க கனிவோடு நடந்து கொண்ட விதம் தான் என்ன அப்படின்னு கேள்வி பலவாறு எழும்போதுதான் தெரியுது. அப்போ நாங்க அதை தான் திரும்பி சொல்றோம், ஐயா நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு எப்போ நீங்க வந்து இந்த அரசாணைகள் எல்லாம் வந்து அற்புதமான இந்த அரசாணைகள் எல்லாம் வந்து சீர்கெட்டு போதோ, எப்போ நீங்க அதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கொடுத்தீங்கல்ல சும்மா மாற்றுத்திறனாளின்ற பேரு, அதெல்லாம் கூட எடுத்துருங்க. ஏற்கனவே இருந்ததுல கூன் குருடு செவிடு அப்படின்னு இருக்கிறதே வச்சிருங்க, அதான் நல்லா இருக்கும். அது என்ன சொல்றது, இந்த நொண்டி எப்படி வேணா வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் தூக்கிடுங்கன்னு சொல்லி கூட நாம பேசணும். அப்பையும் கூட இவர்களுக்கு புரியாம போச்சே எங்களுடைய சூழ்நிலை. இப்பயும் நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் சமூக வலைதளங்கள்ல. வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப முக்கியம், இந்த சமூகத்துக்கு வந்து முக்கியமான ஒரு அவங்களுக்கு அங்கங்களுக்கு இல்லாத ஒரு சூழல்ல வந்து இவங்க என்ன செய்யறோம்னா, நம்ம வந்து ஒரு முறை வந்து ஏதோ ஒரு விபத்துல வந்து அங்கங்களை இழக்கிறோம்னு வச்சுங்களேன், அப்பதான் வந்து நம்ம வந்து ஊனமாகறோம். ஊனமானது எல்லாம் இல்லாம இது போன்ற பொறுப்பு மிக்க தலைவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு பாருங்களேன், நான் வந்த உடனே உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை விளம்பரத்துக்கு பயன்படுத்தும் போதுதான், அன்னைக்கு ஊனமான போது கூட இருந்த வழியை விட இவர்கள் நம்மளை பயன்படுத்தி மேலும் வந்து விளம்பரம் தேடுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வாக்குகளை தேடுறாங்களே, அப்பதான் நமக்கு வலி இன்னும் அதிகமாகுது. இப்படி தொடர்ச்சியா இவங்க வந்து ஒரு முறை 2 முறை இல்ல, கடந்த 15 வருஷமா இப்படி இவங்க சொல்லும் போதுதான் தெரியுது இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இங்க இருக்கு. அதாவது புத்தர் சொன்னார் இல்லையா, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னாரு. யாரோட ஆசை யாரோட துன்பத்திற்கு காரணம்? என்னுடைய ஆசை வந்து பாத்தீங்கன்னா என்னையும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய துன்பத்துக்கு காரணம்னா, இப்படி ஒரு மாபெரும் சிந்தனை இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அரசியல் தலைவர்கள்,
அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டியது எப்படி தெரியுமா, அவங்களோட ஆசை வந்து என்ன ஆகும்னு பாருங்களேன். ஒரு பொதுவெளியில ஒரு மனிதன் வரான்னா அவனுடைய ஆசை, அவனுடைய தேவை கட்சி நிதி சேர்க்கறதுல இருந்து, கட்சியை வளர்க்கறதுல இருந்து, இதுக்கெல்லாம் தேவையான நிதியை அவர்கள் திரட்டும் போது என்ன ஆகுது, அப்போ எங்களை போன்ற பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் அல்லவா பாதிக்கப்படுகிறார்கள். இப்போது நம்ம பார்க்குறோம் 100 கோடி 200 கோடி சாதாரண மனிதர்கள்லாம் 100 கோடி 200 கோடி. ஆனால் இங்கே வாழ்வாதாரத்துக்கே சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மக்கள் 15 வருஷமா என்ன திரும்பி திரும்பி என்ன கேட்குறோம், இந்த வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு 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 நிரந்தர ஊதியம் இல்லை, இப்படி ஒரு வாழ்வாதாரமா? அது வந்து நீங்க என்ன சொல்றீங்க, 11 மாசம் கொடுத்துட்டு 12வது மாசம் ஊதியத்தை வந்து கருணை தொகைன்றீங்க. அப்ப இன்னும் எவ்வளவு காலம் தான் நீங்க கருணையோட பார்க்க போறீங்க? எப்படி எப்படி இந்த சூழல் நகரப்போகுது? இதுதான் வந்து ஒரு தலைமைக்கு, ஒரு தலைவனுக்கு அழகா? அப்போ தலைமை என்பது இதுதானா அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ள எழுது. எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களோட வழிகளை எங்களுடன் இருந்து எங்களுக்கு தீர்த்து வைச்சது தானே வந்து தலைமை. அதுதானே தலைமை, அதுதானே வந்து தலைவனுக்கு அழகு அப்படின்னும் போது, ஆனா எங்களுடைய பிரச்சனை அப்படியே இருக்குது. ஆனா எங்களுக்கான தலைவர்கள் வராங்க போறாங்க, அவங்க தொடர்ச்சியா அவங்க இருக்கிறாங்க. அந்த துறைகள்ல வரக்கூடிய ஏதோ ஒரு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் இவர்களுக்கு வந்து இது செய்யணும் அப்படின்னு பேசினாலும் அந்த துறை தலைமை வந்து அந்த தலைவர் வந்து தொடரப்படுறதில்லை. ஒரு 3 மாத காலத்துல அவர் வந்து மாத்திடுறாங்க. ஏன் இப்போ நாங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த இதுல பேசுறோம்னு சொன்னா, இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எப்படி இருக்கணும்னா மிக கனிவோடு இருக்கணும். அவங்களுடைய பார்வை வந்து மிக எளிமையான மக்களை வந்து நாம தினமும் சந்திக்கிறோம். அவங்களோட பிரச்சனைகளுக்கு தோளோடு தோல் நின்று அவருடைய பிரச்சனை முடிந்த அளவுக்கு சரி செய்யணும் அப்படின்றத இவங்க முழுமையா வந்து தனக்குள்ள எடுத்திருக்கணும். அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் இங்க வந்து இது போன்ற மக்களினுடைய பிரச்சனையோடு பயணித்து இந்த மக்களின் பிரச்சனையை வந்து முழுவதுமாக தீர்த்து வைக்க முடியும் அப்படின்றதான் என்னுடைய அந்த பார்வை. இப்போ நம்மளோட திருமூலர் சொன்ன மாதிரி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ எல்லாருக்கும் இன்னுரையோடு பேசினா மட்டும்தான் சிலருடைய கஷ்டங்கள் பாதி தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த அதிகாரிகளை நாங்க சந்திக்க போகும்போது உனக்கு நடக்கவே நடக்காது, உனக்கு ஆகாது, உனக்கு இது உனக்கு பொருந்தாது, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இப்படி பேசுறதுக்கு எங்களுக்கு எதுக்கு அதிகாரி? அதாவது ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துதல் என்பதே ரொம்பவும் கவனமாக உபயோகப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாது, முடியாது என்ற வார்த்தைகள் வந்து எப்பவுமே நம்முடைய வாயில வரக்கூடாது. அது வந்து நம்முடைய செயல்பாடுகளை குறைத்து மதிப்பிடும், நம்முடைய செயல்பாடுகளை வந்து ஒட்டுமொத்தமாக அழித்து விடும்ன்றதுதான் இதனுடைய சாராம்சம். அப்படி இருக்கிற சூழல்ல நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது 1க்கு 10 முறை யோசிச்சு இல்லையா சொல்லணும். இது உங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எதுக்கு அதிகாரி? எங்களை பாதுகாக்கவர்னு எப்படி அவங்களுக்கு ஒரு போர்வை, எங்களுக்கு முதன்மையானவர் என்ற போர்வை எப்படி அவங்களுக்கு கிடைக்குது என்ற கேள்வி எங்களுக்குள்ள இப்படி தொடர்ச்சியா எழுது. இப்ப இந்த கேள்விக்கெல்லாம் விடை காணும் வகையில தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு அந்த தேடல்களினுடைய முடிவாக தான் நம்ம என்ன செய்யறோம், 5 வருஷம் இல்லை 15 வருடங்கள் இழந்த பிறகு இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லோருக்குமான ஒரு தலைவரா வந்து நாம வந்து ஐயா விஜய் அவர்களை பார்க்குறோம். இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய நண்பர் விஜய் அவர்கள் வந்து தற்போதைய இந்த சூழலை வந்து முதல்ல வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு இங்கு வரக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களினுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அதுல கருணையுள்ள அதிகாரிகளை வந்து பயணிங்க, அதுல கருணையுள்ள அதிகாரிகளை வந்து நியமிங்க. அவங்க வந்து நாங்க வந்து இப்போ வந்து எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு நாங்க அடுத்த மாசம் வரும்போது வேற ஒரு அதிகாரி இருப்பார், மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களாண்ட சொல்லணும். இதுவே ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இங்க இருக்கு. இந்த துறை வந்து ரொம்பவும் மிகவும் பின்தங்கிய ஒரு மக்களினுடைய துறை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இல்லாம இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேறு சில உபாதைகளோடு தான் இங்க பயணிக்கிறோம் தொடர்ச்சியா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு கைகளில் பிரச்சனை என்னும்போது ஒரே கையில் 2 விரல்களோடு நான் வேலை பார்க்கும் போது எனக்கு முதுகு தண்டுவடம் மிகவும் பாதிக்கப்பட்டு ரொம்ப பெரிய வலியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வலியோடு வாழ்ந்துட்டு தான் போயிட்டுருக்கோம். அப்போது இந்த சூழலில், இந்த மாதிரியான சூழலில் ஒவ்வொருத்தருமே அப்படி தான். கால் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பாதம் மடங்கி போயிருக்கும், பெல்ட் வந்து போட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இப்படி எல்லாருக்குமே அந்த வலி இருக்கும். வலிகளோடு சேர்ந்த இன்னும் கொஞ்சம் வலியும் கூடுதலாக இருக்க மக்கள் இவங்க. அவங்கள நாம் வந்து புறக்கணிப்பது வந்து தலைமைக்கு அழகல்ல. எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய, எங்கள் துறையில் எங்களுக்கு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து எங்களை புறந்தள்ளுவது கடுகளவும் ஏற்க முடியாத ஒரு செயலாக தான் நாம் பார்க்குறோம்.
அது மட்டும் இல்லாம இங்க வந்து அரசுக்கு ஊதுகுழலாக இருக்கக்கூடிய பெருவாரியான தலைமை பண்புகள் உள்ளவர்கள் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசுக்கு ஊதுகுழலா இருக்கிறது மட்டும் இல்லாம அவர்களுக்கு ஊதுகுழலா இருக்கக்கூடிய சிலரை போட்டுக்கிட்டு அவங்க வந்து சில ஒன்றுமில்லாத திட்டங்களை கூட ஓஹோ ஆஹா என்று அவர்களும் புகழ்ந்து பாடி அவர்களுடைய விளம்பரத்தை அவர்கள் தேடிக்கொள்வதும், இவர்களை வைத்து அவர்களுடைய விளம்பரத்தை தேடிக்கொள்வதும், இப்படி தொடர்ச்சியாக அப்படிதான் பயணிக்குது இந்த இடம் அப்படிதான் பயணிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் வந்து அதிகாரிகள் வந்து நம்மை புறந்தள்வதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்கு முதல் தேவை இவர்களுக்கு வந்து இப்படி இழந்தவர்கள், இவர்களுடைய முதல் தேவை இவர்களுடைய வந்து வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு மட்டும்தான். அதை வந்து நீங்க முதல்ல சரி பண்ணணுங்கிறது தான் இங்க தேவை. நீங்க மற்றதெல்லாம் வந்து அப்புறம் இந்த ஸ்டிக்கு கொடுக்கறது, கண்ணாடி கொடுக்கறது, என்ன பிற அவயங்கள் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் அவயங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் தற்போது வரை பார்த்தீங்கன்னா என்ன போல ஆட்கள் யூஸ் பண்றதே கிடையாது. அதன் மீது வர அந்த வெறுப்பு அது. ஏன் நாங்க அதை புறந்தள்ளிட்டு போறோம்னா, இப்படி ஒரு பொருள் உங்ககிட்ட இங்க கிடைக்குது இலவசமானா அதை நம்ம வாங்கணுமா, இந்த பொருள் நமக்கு தேவையா அப்படின்னு தோணுது. அது தேவையே இல்லாம தான் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையில நீங்க தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதனால தயவு செய்து துறை தலைவர்கள், எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்காக வந்து பயணிக்கணும். அப்படி ஒரு மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து அங்க முதன்மையான பொறுப்புகளில் வந்து முதல்வர் அவர்கள் அவங்கள நியமிக்கணும். அவங்க வந்து தொடர்ச்சியா பல நாட்கள் இருக்கணும். அந்த அரசாணைகள் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு பொருந்தும்னு சொல்லி சில அதிகாரிகள் தந்தாலும், அடுத்து வர அதிகாரி வந்து அந்த கடிதத்தை நாம கொடுத்தாலும் அதை வச்சுக்கிட்டே அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பொருந்தாதுன்னு பேசுறாங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய பல பெரிய பதவிகளில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை தான் நம்ம தொடர்ச்சியா இங்க பார்க்க முடியுது. அதனால திரும்பவும் சொல்றோம், இந்த துறை வந்து மிகவும் பின்தங்கிய, மிகவும் அவயங்கள் இழந்த, ஒரு மனவேதனையோடு கூடிய ஒரு சமூகத்திற்கான துறை. அந்த துறையில வந்து மனிதநேயமிக்க மனிதர்களை வந்து நீங்க நியமிக்கணும் அப்படின்றதுதான் முதல்வரை வந்து நாங்க முதன்மையா கேட்டுக்கிறோம். அதுக்காக தான் இந்த நீண்ட நெடிய பதிவை நாம பதிவிட வேண்டியிருக்கு. அந்த துறையினுடைய தலைவர்கள் வந்து ஒவ்வொருவரும் வந்து நான் தான் வந்து இந்த துறையினுடைய தலைமை என்று சொல்லும்போது அந்த ஒரு தலைவர் கூட சொன்னார், என்னன்னா, நாங்க முதல்வரை சந்திச்சே ஆகணும்னு ஒரு முறை போராடிட்டு இருக்கோம். முதல்வரை சந்திச்சு ஆகணும். முதல்வரை சந்திக்கும் போது நான் கூட்டு போறவங்கள அவர் முதல்வர் என்ன பண்ணுவார், ஏமா பார்த்து இவங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிடுங்க அப்படின்னு தானே சொல்லுவாரு. அப்ப கடைசியா நீங்க எங்க வரணும், என்கிட்ட தானே வரணும், அது நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன நினைக்கிறோம்னா, முதல்வர் என்பவர் மக்களினுடைய பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் வந்து அடித்தட்டுல இருந்து வந்தவர். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோட நிறைய என்ன சொல்றது, மனிதர்களுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வாதாரம் புரியாத அதிகாரிகளாகத்தான் இருப்பார்கள்ன்றதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், இது போன்ற அதிகாரிகளை பார்க்கறதை விட்டுட்டு அவங்க கொஞ்சம் வசதி வாழ்வோடு இருக்கிறதுனால தான் வந்து இந்த போல அரசாணைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, இந்த அரசாணைகள் இது போல மக்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையோ வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாதனால்தான் அரசியல் தலைவர்கள் மக்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அடிமட்டத்திலிருந்து வந்த தலைவர்களா இருந்தால் அவங்களுக்கு புரியும்னு சொல்லி அவங்கள நம்ம பார்க்கணும்னு விரும்புறோம். அப்படிப்பட்ட சூழல்ல இது போல பேசுறாங்க அதிகாரிகள். எப்படின்னா, கடைசியா நீ என்கிட்ட தான் வந்தாகணும், அப்படி தான் தோன்றித்தனமா பேசுவதில் ஒரு தலைமை பண்புக்கு என்ன இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இனி இந்த துறை வந்து எங்களுக்கான துறையா இருக்கணும், எங்களுக்காக செயல்படணும், எங்களுக்கான துறையா இருக்கக்கூடிய எங்களை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மனித நேயமிக்க எளிமையான மனிதர்களை வந்து உயர் பதவிகளை வைக்கணும். அங்கு தொடர்ச்சியா சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல்களை எல்லாம் மாற்றி எங்களுக்கான ஒரு துறையாக மாற்றுத்திறனாளிகள் துறையை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். நன்றி.